தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபாலில் கேஒய்சி வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அன்னைக்கே கேஒய்சி பண்ண சொல்லி வந்து எஸ்எம்எஸ் வந்து வராது. ஸோ உங்களுக்கு ஒரு சில நாட்கள் அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து வரும். ஓகேவா, கேஒய்சி பண்ண சொல்லி மேபி உங்களுக்கு சீக்கிரமாக கூட வரலாம். ஓகேங்களா, ஸோ பட் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எனக்கு கேஒய்சி பண்ண சொல்லி எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நாள் அப்புறமா அவங்களே எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இமெயில் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த இமெயிலில் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நம்ம கேஒய்சி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக பேபால் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு பாப்அப் வந்து ஷோ ஆகும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண சொல்லி. பட் அதில் போய் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ப்ரௌசர் வழியாக நீங்கள் வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது போல் ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து வெரிஃபை ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். ஏன்னா நீங்கள் ப்ரௌசர் வழியாக இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் ஆப்பில் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து லாகின்ல இருக்கும். பட் ப்ரௌசரில் வந்து லாகின்ல இருக்காது. அல்லது நீங்கள் ப்ரௌசரில் தான் இப்போ லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு லாகின் இல்லை அப்படின்னா லாகின் பண்ண சொல்லும். உங்களோட ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டு பற்றி நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆத்தென்டிகேஷன் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணோடனே இது போல ஒரு பேஜ் வந்து வரும். ஓகேவா, இதில் எனக்கு வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஓகேவா, நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து இங்கே 3 வந்து டிக் மார்க்கில் வந்து காமிக்குது. நான் பிஸ்னஸ் இன்ஃபோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் இன்ஃபோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்படி காமிக்குது. பட் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி காமிக்கும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்லோட் அண்ட் ஐடி வீடியோ கேஒய்சி அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இது 2 வழியாக நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோ பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணனே லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிட்டோன்னே இது போல ஒரு பேஜ் காமிக்கும். நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பேன் நம்பர் ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா, இது 3 ரிக்வயர்மெண்ட்டு. இதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டேட்டா பர்த் ஆல்ரெடி சூஸ் ஆகியிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதனால் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த பேன் நம்பர் வந்து இங்கெல்லாம் காமிக்காது. ஏன் அப்படின்னா நம்ம பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போதே பேன் நம்பர் கொடுத்து தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் பேன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் பண்ணுறோம் இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட்டில் பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த பேன் நம்பர்லாம் கேட்டிருக்காது. அதனால் இந்த ஐடி வெரிஃபிகேஷனில் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, இங்கே உங்களுடைய ஆனுவல் இன்கம் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து நீங்கள் என்ன ஆக்குபேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஆக்குபேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேஒய்சி வீடியோ கேஒய்சி பண்ணும்போது உங்களை இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே கேஒய்சி பண்ணுறதுக்கான பேஜ் வந்துட்டோம். இதில் நீங்கள் ஆதார் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்லோடிய டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுறது அப்படின்னா அந்த அப்லோடிய டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். பொதுவாக நீங்கள் டிஜிலாக்கரில் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிஜிலாக்கர்ன்றது ஒரு ஆப். ஓகேங்களா, அதில் ஆதார் கார்டெலாம் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கும். பேன் நம்பர் ஆதார் கார்டெலாம். அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து டிடெக்ட் பண்ணுற மாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஜிலாக்கர்னா என்ன தெரியும் அப்படின்ற அசம்ஷனில் தான் இதை வந்து நான் சொல்கிறேன். ஒருவேளை தெரியல அப்படின்னா டிஜிலாக்கர் பற்றி ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, புரியல அப்படின்னா இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்லோடிய டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அவங்க கேட்குற டீட்டெயிலை கரெக்டாக என்ட்ரு பண்ணாலே போதும். கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இல்லையா, இது வந்து சூஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து அப்லோட் அண்ட் ஐடின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேஒய்சின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நான் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒருவேளை உங்களுக்கு அப்லோட் அண்ட் ஐடி அது மட்டும் காமிக்குது அப்படின்னாலும் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே வீடியோ கேஒய்சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, நான் யூஸ் பண்ணுறது பிஸ்னஸ் அக்கௌண்ட்ன்றதால 2மே ஸ்டார்டிங்லேயே காமிக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவை. ஸோ இங்கே ஆதார் விஏ டிஜிலாக்கர் அப்படின்றத கொடுத்துட்றேன். நான் மேனுவலாக என்ட்ரு பண்ண விரும்பலை. ஸோ நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து வெரிஃபை ஆகுது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தரும். அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய லொக்கேஷன் வந்து இங்கே பர்மிஷன் கேட்டிருக்காங்க. எப்போலாம் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ மட்டும் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு தந்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் கால் வந்து எண்ட் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட் கால் தான். ஓகேங்களா, உங்களுடைய பேன் கார்டு மட்டும் காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இதுவே நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி பேமெண்ட்லாம் ரிசீவ் பண்ணுவீங்க அல்லது சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. டொமஸ்டிக்காக இன்டர்நேஷனலாக ஸோ நீங்கள் ரெண்டுமே பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாம். நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்தோடனே நம்ம டேரெக்டாக வந்து பேபால் அக்கௌண்ட்டை டேரெக்டாக ஆப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, அல்லது அதே வெப்சைட்லேயே நம்ம பேபால் அக்கௌண்ட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டன் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பிஸ்னஸ் இன்ஃபோ இஸ் பீயிங் ரிவ்யூட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, 2 to 3 days வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா இப்படி தான் காமிக்கும். பட் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக. இது பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா நம்ம கொடுத்துருக்க அந்த பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ரிவ்யூனா நீங்கள் ரொம்ப பார்க்க தேவை, ஜஸ்ட் அந்த பிஸ்னஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் அந்த பாப்பப் வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். மேலே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் இல்லையா, ஸோ கம்ப்ளீட் பண்ண சொல்லி அது வந்து காமிச்சு தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இமெயில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 days வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். ஓகேவா, அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லே ஆல்ரெடி பேபால் அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என் அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக நான் இன்னொரு ஆள் தேடணும். அவங்ககிட்ட இருந்து தான் நான் வீடியோ வந்து எடுக்கணும். ஓகேவா, ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.